அப்படிங்க நீங்கள் வந்து பாட்டு போட நம்ம ஆட்டோமேட்டிக்காக மழை வந்து நிரம்பும் அதை கறந்து சப்ளை கொடுத்துருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ள எங்கே தெரியலப்பா, இதுதான் உள்ள வந்திருக்கேன். போட்டு வைக்க சொல்லுவோம், உள்ள போவாதீங்க. அப்படி வச்சிடலாமா? இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு கூப்பிடு. அங்குள்ள தண்ணிக்கு ரோடு வரணும்லமா ஏற்கனவே 4 ஒரு மட்டும் செய்கிறத கொஞ்சம் ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணாலும் அடுத்து செலவுகள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது தண்ணி உள்ள மழை அதிகமாக. இப்போதைக்கு கச்சமை தானே நம்ம இது போடுறோம், காங்கிரீட்டை போடுறோம். அப்புறம் மேலே தளத்தெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். அப்படிதானே இதை மட்டும் அதான் டிரான்ஸ்ஃபார்மர் செக்ரிகேட் பண்ணுறதை கரெக்டாக அதை மட்டும் சரி பண்ணுறோம். வணக்கம். இல்லை சார், இதை மட்டும் இப்போ நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் இப்போ பவர் சார் கீழே கூடுதா இருக்கு, கீழே கூடுதா இருக்கு, ஏறாதீங்க இல்லைன்னா தட்டி. இதை ரெடி பண்ண சொல்லுங்க முதல்ல, இதை மட்டும் தெப்பக்குளம் நகரின் மத்தியில் அமையப்பட்டுள்ள இந்த தெப்பக்குளத்தில் வந்து சீரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. அதில் இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் அந்த ஒரு 4 அடி 5 அடி தரையோடு இறங்கி இருக்குது, எல்லாமே இறங்கி உடஞ்சி கிடக்குது. அதில் குறிப்பாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் அதில் உள்ளதை இறங்கி கீறி இருக்கிறதுனால அதில் பிரச்சனை வரும்போது சில இடங்களுக்கு சப்ளை நிறுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது அதை இழுத்து எல்லாம் கட்டியிருக்காங்க. இப்போது எமர்ஜென்சியாக உடனே இப்போது காங்கிரீட் போட போகிறாங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். காங்கிரீட் போட்டு டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டடி பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் பவர் சப்ளை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மற்றபடி இப்போ முனிசிபல் அந்த தெப்பக்குளத்துலேயும் இப்போ வந்து தண்ணியை வந்து அதிகரிக்க சொல்லியிருக்கு. ஏன்னா நமக்கு தூத்துக்குடி நகரம் ஃபுல்லுமே வந்து நிலத்தடி மட்டும் நல்லா உயர்ந்திருக்கு. அப்போ அங்கே உள்ள தண்ணியை அகட்டும் போது அந்த ப்ரெஷரில் இறங்கின மாதிரி இங்கே உள்ள மூத்தவர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. அதனால் அதுபடியும் அவங்க முனிசிபல் தண்ணி உள்ளே வர்ற வழி இருக்குது. அதை இப்போ திறந்து விட்டாங்கன்னா உள்ளே நேரடியாக தண்ணி வரும், அதையும் திறந்து விட்டுருவாங்க. இப்போ எமர்ஜென்சி இதில் காங்கிரீட் போட போகிறாங்க. அப்புறம் தொடர்ச்சியாக கார்பரேஷன் எல்லா சீரமைப்பு பண்ணியும் பண்ண போகிறாங்க. என்ன என்பதையும் ஆய்வு பண்ணுறதுக்கும் நம்முடைய ஆணையர் அவர்கள் அதை ஆய்வு பண்ணவும் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி.